வணக்கம். தமிழ்நாட்டுல வானிலையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. நீங்க கவனிச்சீங்களா? இப்போ பெய்யற மழை ஒரு பக்கம்னா, வரப்போற நவம்பர் மாசத்துல ஒரு பெரிய எச்சரிக்கையே காத்திருக்கு. என்னதான் நடக்க போகுது? வாங்க இந்த முழு விவரத்தையும் இப்ப பார்க்கலாம். சரி. முதல் விஷயமே நம்ம டெய்லி லைஃபை மாத்த போற ஒரு விஷயம்தான். பொதுவா சாயங்காலம், ராத்திரியில தானே மழை பெய்யும்னு நாம நினைப்போம். ஆனா இனிமே அப்படி இல்ல. மதியத்துல இருந்தே மழை ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த டைம் சேஞ்சுக்கு நீங்க ரெடியா? வாங்க இந்த புது மழை பேட்டர்ன் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். அதாவது இரவு நேரத்துல பெஞ்ச மழை எப்படி மதிய நேரத்துக்கு மாறுதுன்னு பார்க்கலாம். இந்த புது பேட்டர்ன்ல ஒரு 3 ஸ்டெப் இருக்கு. முதல்ல மதியம் 1 மணிக்கு மேல உள் மாவட்டங்கள்லயும் தென் மாவட்டங்கள்லயும் லேசா மழை ஆரம்பிக்கும். போக போக சாயங்காலம் ராத்திரி நேரத்துல இது அப்படியே தீவிரமாகி ஒரு வெளுத்து வாங்குற கனமழையா மாறும். நீங்க நினைக்கலாம் இது ஒரு நாள் 2 நாள் மழையான்னு. இல்லவே இல்ல. இந்த மழை குறைஞ்சது அக்டோபர் 13ஆம் தேதி வரைக்கும் தொடரும்னு சொல்றாங்க. அடுத்த சில நாட்களுக்கு நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். சரி, தமிழ்நாடு முழுக்க மழை ஒரே மாதிரி தான் இருக்குமா? கண்டிப்பா இல்ல. எங்க ரொம்ப அதிகமா இருக்கும், எங்க கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு இப்போ ஒரு ரவுண்ட் பாத்துடலாம் வாங்க. இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளா பிரிச்சிருக்காங்க. உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆனா கடலோர மாவட்டங்கள் டெல்டா பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மிதமான மழை தான். அங்காங்கே சில இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கு. ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எந்தெந்த மாவட்டத்துல என்ன நிலைமைன்னு பார்க்கலாம். உங்க மாவட்டம் இதுல வருதான கொஞ்சம் கவனமா பாருங்க. முதல்ல கனமழைக்கு அதிக சான்ஸ் இருக்கிற உள் மாவட்டங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். உள் மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, அப்புறம் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, இந்த எல்லா மாவட்டங்கள்லயும் கனமழைக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம தென் மாவட்டங்களுக்கு போலாம். இங்கேயும் மழை நல்லாவே இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. தென் மாவட்டங்கள்ல மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரின்னு இந்த எல்லா மாவட்டங்கள்லயும் பரவலா மழை பெய்யும். உண்மை சொல்லணும்னா வறட்சியில இருந்த இந்த பகுதி மக்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி தான். இப்போ வாங்க கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகள் பக்கம் போலாம். இங்க மழை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். வட கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அப்புறம் விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் இங்கெல்லாம் மிதமான மழை, ஆனா சில இடங்கள்ல கனமழை பெய்யலாம். டெல்டாவுக்கு வந்தோன்னா திருச்சி, அரியலூர், பெரும்பலூர்ல கனமழைக்கும், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் பகுதிகளில் மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருக்கு. கடைசியா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிற மாவட்டங்களோட நிலைமை என்னன்னு பார்த்துருவோம். தேனி, தென்காசி மாவட்டங்கள்ல மழை விட்டு விட்டு பெய்யும். ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நீலகிரி, கோயம்புத்தூர்ல மழை ரொம்பவே குறைவா இருக்கும். ஏன் இப்படி? இதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு பெரிய சீசனல் சேஞ்ச், அதாவது பருவநிலை மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க, நாம இப்போ ஒரு பருவமழையோட இறுதியில இருந்து அடுத்த பருவமழையோட தொடக்கத்துக்குள்ள நுழையிறோம். அதாவது நம்ம தமிழ்நாட்டோட முக்கியமான மழைக்காலமான வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்க போகுது. இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். நீலகிரி, கோவை மாதிரியான இடங்களுக்கு மழை கொடுக்கிற தென்மேற்கு பருவமழை இப்போ அதிகாரப்பூர்வமா முடிஞ்சிடுச்சு. அதனால தான் அங்க இப்போ மழை குறைஞ்சிருக்கு. இனிமே வரப்போறது தான் நம்ம சீசன், வடகிழக்கு பருவமழை. இதுதான் நம்ம கடலோர மாவட்டங்கள், டெல்டா, தென் மாவட்டங்கள்னு தமிழ்நாட்டோட பெரும்பாலான பகுதிகளுக்கு தண்ணியை கொடுக்குற முக்கியமான காலம். இப்போ நாம இந்த முழு விளக்கத்தோடையே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். வரப்போற வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்க போகுது, குறிப்பா நவம்பர் மாசம் நமக்கு என்ன மாதிரியான சவால்கள் காத்திருக்குன்னு பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம், கவனமா கேளுங்க. இந்த டைம்லைனை கொஞ்சம் நல்லா பாருங்க. அக்டோபர் 18, 19ல ரொம்ப சாதாரணமா லேசான மழையோட தான் பருவமழை தொடங்கும். ஆனா நவம்பர் முதல் வாரத்துல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். அது நவம்பர் மத்திக்குள்ள ஒரு தாழ்வு மண்டலமா வலுப்பெறும். இங்க தான் முக்கியமான வார்னிங் வருது. நவம்பர் 17ல இருந்து 22க்குள்ள இந்த சிஸ்டம் ஒரு பெரிய புயல் சின்னமா மாறி தமிழ்நாட்டை தாக்குறதுக்கு ரொம்பவே அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த எச்சரிக்கை எவ்வளவு தீவிரமானதுன்னு இந்த ஒரு வரியே சொல்லும். அதாவது நவம்பர் 17க்கும் 22க்கும் இடையில ரொம்பவே ஆபத்தான மோசமான ஒரு சூழ்நிலை உருவாகலாம்னு கணிக்கப்பட்டிருக்கு. அதனால இப்போ பெய்யற மழையை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. வரப்போற நவம்பர் மாசத்துல வரக்கூடிய இந்த பெரிய சவாலை சந்திக்க நம்ம தயாரா இருக்குமா? இதுதான் இப்ப நமக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இப்பவே எடுக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.